அதிகபட்சம் இந்தியாவில் ஒரு இன்ஃப்ளூயன்சர் எவ்வளவு சார்ஜ் பண்ணுறாரு? இப்போ ரீசெண்ட் டைமில் விஜய் மல்லையா அவர்களுடைய ராட்சமானி பாட்காஸ்ட் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் சார்ஜ் பண்ணியிருக்காரு. நம்மளுடைய நெருங்கிய ஒரு இன்ஃப்ளூயன்சர் நண்பர் சொன்னது. ஹோப்ஃபுல்லி இதுதான் இந்தியாவோட ஹையஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக அவர் 21 லட்சத்துலேருந்து 30 லட்ச ரூபா சார்ஜ் பண்ணார். ஒரு ரீலுக்கே 12 லட்ச ரூபா சார்ஜ் பண்ணுறாரு. இன்ஃப்ளூயன்சர் எக்கானமி பெருசாக வந்துட்டுருக்கு. ஆனால் நம்ம ஊரில் ஃப்ரான்ச்சைஸியை குவி விற்கிற அளவுக்கு வெளிநாட்டில் விற்கிறது இல்லை. வெளிநாட்டில் சிக்-ஃபிலே அப்படிங்கிற பிராண்டு வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசர் வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸை எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். அவங்க வீட்டுக்கு போய், இப்போ நீங்கள் ஃப்ரான்ச்சைஸி எடுக்கணுன்னா குறைஞ்சபட்சம் 3 வருஷம் ஆகும். நீங்கள் அப்ளை பண்ணோன்னெலாம் ஃப்ரான்ச்சைஸி கொடுத்துட மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு 3 இயர்ஸ் வந்து அவங்க டைம் எடுத்துக்கிறாங்க. அந்த நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு வந்து வீடு சுத்தமாக இருக்கான்னு செக் பண்ணுறாங்க, உங்கள் டாய்லெட் சுத்தமாக இருக்கான்னு செக் பண்ணுறாங்க, பக்கத்து வீட்டுக்காரனோட உங்களுக்கு பிரச்சனையானு செக் பண்ணுறாங்க. இதெல்லாம் தேவையாடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு தெளிவாக புரியுது. இது இந்தியாவுடைய ஒரு சலூனோட லீடிங் ஃப்ரான்ச்சைசிங் மேனேஜர் எனக்கு சொன்னது. ஆன்லைனில் விற்கிற மற்ற வேவல்ஸ் கிளாஸுக்கும் infinityfoodacademy.comல விற்கிற எங்களுடைய வேவல்ஸ் கிளாஸுக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது நம்மது 100% கடைக்கு சூட் ஆகக்கூடிய கோர்ஸு, 100% கமர்ஷியலான கோர்ஸு, கமர்ஷியலி வயபிளாக உள்ள ரெசிபீஸ் தான் நாங்கள் இதில் ஒர்க் அவுட் பண்ணி போட்டிருக்கோம். ஒரு ஃப்ரான்ச்சைஸி எடுத்து நீங்கள் என்னென்னலாம் மெனுவில் போட முடியுமோ அது எல்லாமே எங்களோட கிளாஸ் அட்டன் பண்ணால் அது பாசிபிள். இப்போ மற்ற கிளாஸ் நிறையா உங்களுக்கு சீப்பாகவே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அந்த கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துகிட்டு எங்களுக்கு சொன்ன ஃபீட்பேக்கு, குழந்தைக்கு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்க முடியும் சார், கமர்ஷியலாக கடைகளில் இந்த மெனுவெல்லாம் போட முடியாது அப்படிங்கிறது தான். உங்களுக்கே தெரியும். இப்போ நான் சொல்கிற விஷயம் வந்து உங்கள் கேஃபேக்களில் ப்ரௌனி வெளியே வாங்கி கொடுத்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, இப்போ சர்வசாதாரணமாக 40 ரூபா 50 ரூபா வரைக்கும் வந்துருச்சு. ப்ரௌனி நீங்கள் கற்றுக்கணுன்னா நாங்களே கற்றுக் கொடுக்குறோம், அது ஒன்று. இல்லை நீங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா நம்ம இலை ப்ரௌனி பிரமாதமான நல்ல குவாலிட்டி ஷேக்கில் யூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ப்ரௌனியோட காஸ்ட் வந்து ஒரு 17 ரூபா வருது. ஷேக்கில் பாதி ப்ரௌனி யூஸ் பண்ணால் 8 ரூபா 9 ரூபாக்குள்ளே தான் வரும்னு வச்சுங்களேன். ஸோ பெரிய லெவலில் பணத்தை மிச்சப்படுத்தலாம். ஷேக்கில் யூஸ் பண்ணும்போது டீசெண்டாகவே இருக்குது டேஸ்ட்டு. பானிபூரி ஃப்ரான்ச்சைஸி உருட்டுக்கள், இதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ லாஸ்ட் மந்த்து மட்டுமே ஒரு 3லேருந்து ஒரு 4 கால்ஸ் வந்து, சார் நான் பானிபூரி ஃப்ரான்ச்சைஸி கை மாற்றி விட போகிறேன், பெரிய சப்போர்ட் இல்லை, வெரைட்டியும் பெருசாக ஒன்றும் கூட்ட முடியல, நான் ஓன் பிராண்டுக்கு போகலான் இருக்கேன். இது ஃப்ரான்ச்சைஸிக்காரன் ஸ்கேம் பண்ணுறானா இல்லை வாங்குறவங்க கற்றுக்கிட்டு அவங்களே ஓனாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல என்ன ரீசன்னு. பட் வந்து இப்போ பவுட்ரு போட்டு போடுற பானிபூரி வந்து பெருசாக எடுபட மாட்டேங்குது. இப்போ நான் கிட்டத்தட்ட 3-4 பேர் கூப்பிட்டோன்னே எனக்குமே அது யோசனையாக இருந்துச்சு. நானுமே இந்த பிராண்ட்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். பானிபூரி டேஸ்ட் மோசமும் இல்லை, ஓகே அப்படின்னாலுமே இல்லை சார் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பானிபூரி போடலான்னு இருக்கேன், இதுக்காக நான் கிளாஸ்க்கு வரேன்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகம். இப்போ சலூன்லாம் ஃப்ரான்ச்சைஸியில் ஒரு லேட்டஸ்ட்டு ட்ரெண்ட் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல பிராண்டடான சலூன் உங்களுக்கு கிட்டத்தட்ட 70 லட்ச ரூபா வந்துடுது. ஒரு 10% ஃப்ரான்ச்சைஸி சார்ஜாக போடுறாங்க. ஒரு 6 லட்சம் 7 லட்சம்னு வச்சுங்களேன். ஃப்ரான்ச்சைஸி நடத்த முடியலன்னு வச்சுக்கங்க, அந்த கம்பெனி 50% டிஸ்கவுண்ட்டில் எடுத்துரும். இது வந்து கேஷ் ரிச் கம்பெனியாக இருக்கும். ஒரு விதத்தில் லாஸ்னாலும் இது நல்ல பிஸ்னஸ் மாடல். அவங்களே அதை எடுத்து நடத்துறது. உங்களுக்கும் ஒரு ஆள் தலையில் கட்டுறது சிரமமாக இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனி எடுத்துருது. இது ஃபுட் பிஸ்னஸில் யாரும் பெருசாக பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏற்கனவே இவங்களே பணத்துக்கு தடுமாறுறதுனால இவங்களால பண்ண முடியல. ஏன்னா ஒரு பிஸ்னஸை கேரண்டியாக அவங்களால சொல்ல முடியலையே, இவ்வளோ தான் பிஸ்னஸ் நடக்கும், இவ்வளோ தான் லாபம் வரும்னு. அந்த ஃப்ரான்ச்சைஸி விற்று அதில் கொஞ்சம் 2 லட்சம் 3 லட்சம் பார்த்தா போதும்னு நினைக்கிறாங்க. சின்ன ஃப்ரான்ச்சைஸி அப்படி தான் இருக்குது, பெரிய ஃப்ரான்ச்சைஸி அப்படி தான் இருக்குது.